ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அனிமல் கிங்டம் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அனிமல் கிங்டம் படிக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஃபைலமோட கம்பேர் பண்ணி படிக்கிறது. அதுக்கு வந்து நீங்கள் அந்த லாஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய அந்த டேபிள் காலமை தான் நம்ம படிக்கணும். ஸோ அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷனுக்கு எடுத்துக்கிட்ட சில க்ரைட்டீரியாஸ் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பேசிஸில் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த டேபிள் காலமில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட்ரி. சிமெண்ட்ரின்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கானிசம்னுடைய பாடியை வந்து டிஃப்ரென்ஸ் இதுவாக எடுத்து பிளேன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் ரெண்டு விதமான சிமெண்ட்ரி இருக்கும். ஒன்று ரேடியல், இன்னொன்று பைலேட்ரல். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது பைலேட்ரல், ஈக்குவல் ஆஃபாக இருக்கும். இதுவே கொஞ்சம் இந்த ஆர்கானிசமை பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெண்ட்ரி இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, எந்தெந்த ஆர்கானிசமில் ரேடியல் சிமெண்ட்ரி இருக்குது, பைலேட்ரல் சிமெண்ட்ரி இருக்குதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஃபைலமில் இருக்கிறது. சில ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸில் வந்து பாடியை செக்மெண்ட் பண்ண முடியாது, அதே நேரத்தில் சிமெண்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ ஏசிமெட்ரிக்கல். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லாம் படிச்சிருப்போம். ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது எம்ப்ரியோவில் அப்படின்னா 3 எம்ப்ரியோனிக் லேயர் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ஆர்கானிசம்ஸை ட்ரிப்ளோபிளாஸ்டிக், 2 இருந்தால் அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். அகெயின் அனிமல் கிங்டமில் எந்தெந்த ஃபைலமில் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், டிப்ளோபிளாஸ்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாடி கேவிட்டி இருந்தால் அந்த ஆர்கானிசம்ஸை நம்ம சீலமேட்ஸ்ன்னு சொல்கிறோம், கேவிட்டி இருந்தால். இல்லைனா ஏசீலமேட்ஸ்ன்னு சொல்கிறோம். சில ஆர்கானிசம்ஸில் சூடோசீலம் அப்படின்றது இருக்கும். அதை நம்ம வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபைலமாக பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. அடுத்து வந்து பாடி செக்மெண்டடாக இருக்குமா இல்லையா? எஸ், சில ஃபைலமில் செக்மெண்டடாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனலீடா, ஆர்த்ரோபோடா, கார்டேட்டா, இதெல்லாம் பாடி செக்மெண்டட், மற்றதில் அன்செக்மெண்டட். அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பார்க்கலாம். ஸோ சூடோசீலமேட்ஸ் அப்படின்றது ஆச்சிஹெல்மின்தஸ். அப்புறம் வந்து ஏசீலமேட்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு ஃபைலம்லேருந்து பிளாத்திஹெல்மின்தஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் நோட்டோகார்ட், எஸ் அது இருந்தால் கார்டேட்ஸ், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு சார்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த லெசனை படிக்கிறதுக்கு நான் சொன்ன முதல் க்ரைட்டீரியா, இந்த 11 ஃபைலமையும் இதே ஆர்டரில் மக்கப் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எடுத்து, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் பைலேட்ரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிளாத்திஹெல்மின்தஸ்லேருந்து கார்டேட்டா வரை இருக்கிற எல்லா ஃபைலம்லையுமே பைலேட்ரல் சிமெண்ட்ரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ஃபைலமையும் படிக்கும்போதும் இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸும் அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போது பொரிஃபெரா மாதிரியான ஃபைலமில் ஜென்ரல் கேரக்டர் அப்படின்னா ஏசிமெட்ரிக்கல், அது வந்து செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பெஷல் கேரக்டர்னால் இதில் கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் கெனால் சிஸ்டம். அதில் ஆஸ்டியா, ஸ்பாஞ்சோசில், ஆஸ்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தண்ணி வந்து ஆஸ்டியா வழியாக வந்து ஸ்பாஞ்சோசில் வந்து ஆஸ்கும் வழியாக வெளியில் போயிடும். இந்த வாட்டர் கெனால் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய குயினோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காலர் செல்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சோசில் கெனால்ஸில் வந்து லைனப் ஆகிருக்கும். இதனுடைய டைஜஷன்ன்றது இன்ட்ராசெல்லுலார், அண்ட் இதனுடைய ஸ்கிலிட்டன் சிஸ்டம் அப்படின்றது ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டரையுமே ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஷினில் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து கொஷின் கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் வந்து ஸ்பெக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்னு சொல்லக்கூடிய ஸ்கிலிட்டன் இருக்கும். இதை நம்ம ஹெர்மோப்ரோடைட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்பாஞ்சஸை. ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ எக்கும் ஸ்போமியும் ஒரே இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து செக்ஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபார்மேஷன் கேமெட்ஸ் மூலமாகவும், ஏசெக்ஷுவல் அப்படின்றது ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாகவும் நடக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி. டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்னா லார்வா ஸ்டேஜ் இருக்கும், டைரக்ட் அப்படின்னா லார்வல் ஸ்டேஜ் இருக்காது. ஓகே. ஸோ ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணணும் அந்த லாஸ்ட் டேபிள் காலமோடன்னு சொன்னீங்கன்னா, அதில் ஃபெர்டிலைசேஷனும் டெவலப்மெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைகான், ஸ்பாஞ்சில்லா, யூஸ்பாஞ்சியான்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சீலன்ட்ரேட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது நிடேரியன்ஸ்ன்றது நம்ம இங்கே பார்க்குறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிடேரியாஸில் அக்வாட்டிக்காக இருக்கும், மெரைனாக இருக்கும். சிசைல்னால் நகராமல் ஒரே இடத்துல இருக்கிறது, ஃப்ரீ ஸ்விம்மிங்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து
எம்ஏஹெச் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஏன் இதை நம்ம நிடேரியன்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, நிடோபிளாஸ்ட் நிடோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டிங்கிங் கேப்சூல்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து டென்டக்கல்ஸ் பாடி மேலே இருக்கும். ஓகே, அடுத்து நிடோபிளாஸ்ட்னுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆன்கரேஜ் பிடிச்சிக்கிறது, டிஃபென்ஸ், கேப்சர் ஆஃப் ப்ரே, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இன்னொரு கேரக்டர் என்னென்னா ஜென்ரல் கேரக்டர்ஸ். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கும். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, ஒரு சிங்கிள் ஓப்பனிங், மவுத் ஆன் ஹைப்போஸ்டோம்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக் கேரக்டர். நான் இந்த என்டையர் ஃபைலம்லையுமே ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர், ஜென்ரல் கேரக்டர்ஸ், எக்ஸாம்பிள், இந்த 3 பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதனுடைய இன்னொரு யூனிக்கான கேரக்டர் என்னென்னா டைஜஷன் இன்ட்ரா எக்ஸ்ட்ரா செல்லாராக இருக்கும். ஏன்னா இது அந்த டைஜஷன் இந்த ஃபைலமில் மட்டும் இப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் கிடையாதுல்ல, அதனால். அண்ட் கோரல்ஸ் வந்து ஸ்கிலிட்டனில் வந்து கால்சியம் கார்பனேட்டால் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ கோரல்ஸ் வந்து இந்த ஃபைலமை சேர்ந்தது. இதில் வந்து 2 விதமான பாடி ஃபார்ம் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து பிளான்ட்ஸில் தான் ஆல்ட்ரேஷன் ஜென்ரேஷன் பார்ப்போம். பட் அனிமல்ஸில் இந்த ஃபைலமில் வந்து ஆல்ட்ரேஷன் ஜென்ரேஷன், மெட்டாஜெனிசிஸ் நடக்கும். எப்படின்னா பாலிப் அண்ட் மெடுசான்ற 2 ஃபார்ம் இருக்கும். இதில் பாலிப் பண்ணுறது சிசைல் சிலிண்ட்ரிகல் ஃபார்மில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் ஆடம்சியா. அதே நேரத்தில் மெடுசா வந்து அம்பர்லா ஷேப்பில் ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும். அதுக்கு வந்து அவுரிலியா ஆர் ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்று இன்னொன்னா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிப் மெடுசாவை ஏசெக்ஷுவல் மெத்தட்லேயும், அதே நேரத்தில் மெடுசா வந்து பாலிப்பை வந்து செக்ஷுவல் ஃபார்ம்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒபீலியா. ஓகே, அதுக்கடுத்து பைசாலியான்றது போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார். இது வந்து ஒரு பிஒய்க்யூவில் கேட்ட ஒரு எக்ஸாம்பிள். ஆடம்சியான்றது சி அனிமோன். பென்னட்டோலா பென்னட்டோலா சி பென். கார்கோனியானா சி ஃபேன். மியாண்ட்ரினானா மியாண்ட்ரின் பிரெயின் குளோரல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஃபைலம், ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைலம் அப்படின்றது வந்து டீனோஃபோரா. பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து டீனோஃபோர்ஸ். ஓகேவா, இது நம்ம டீனோஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து காமனாக வந்து சி வால்நட்ஸ், காம் ஜெல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூசிவாக மெரைன் வாட்டரில் மட்டுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைலம் வந்து மெரைன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்னோடெர்மேட்டா, அப்புறம் புரோட்டோகார்டேட்ஸா, அப்புறம் வந்து இங்கே. ஓகே, இதெல்லாம் ஒரு விதமான கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் ரேடியல் சிமெண்ட்ரி, டிப்ளோபிளாஸ்டிக், டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கும். அண்ட் யூனிக்கான கேரக்டர் என்னென்னா கோம் பிளேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு 8 எக்ஸ்டர்னல் ரோஸாக இருக்கும் அது. ஓகே, அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கோம் பிளேட்ஸ் வந்து லோகோமோஷனுக்கு. இன்னொரு யூனிக்கான கேரக்டர் என்ன டீனோஃபோரால் அப்படின்னா பயோலூமினிசென்ஸ், லைட்டிங் எமிஷன் எஃபெக்ட் இருக்கிறது. லைட் எமிட் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே, செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்டில் ஹெர்மோ ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இடத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா லார்வா ஸ்டேஜ் இருக்கும். ப்ளூரோபிராச்சியா, டீனோஃப்ளானா அப்படின்றது இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, சரி, இதோட வந்து ஃபஸ்ட்டு 3 ஃபைலம் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைலம் அடுத்து பார்க்கலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாத்திஹெல்மின்தஸ் அப்படின்னா ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, எண்டோ பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு நிறைய டிசீஸ் வரக்கூடிய பார்த்துருப்போம். நிறைய பேத்தோஜன்ஸ் எல்லாமே பிளாத்திஹெல்மின்தஸில் வரும். சரி, ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த டேபிள் காலம்ல இருந்து ஒரு ஜென்ரல் கேரக்டர்ஸில் பைலேட்ரல் சிமெண்ட்ரி இருக்கும். ஞாபகம் இருக்கா? எக்ஸப்ட் 3 ஃபைலம்ல மட்டும்தான் ரேடியல் சிமெண்ட்ரி. எது? சீலன்ட்ரேட்டு, டீனோஃபோர்ஸ், அதுக்கப்புறம் எக்கனோடெர்மேட்டா. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பைலேட்ரல் தான். ஸோ இது யூஸ்வலாக பைலேட்ரல். அதே மாதிரி இதில் இதுக்கப்புறம் பிளாத்திஹெல்மின்தஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்லேருந்து மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். ஓகே, எல்லாமே இது வந்து ஏசிலமேட். ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஏசிலமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற எல்லா ஃபைலம்லையுமே நீங்கள் வந்து பிளாத்திஹெல்மின்த்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். என்னன்னா பைலேட்ரல் சிமெண்ட்ரி இருக்கும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் இருக்கும். ஒரே விஷயம் மட்டும் மாறும். ஏசிலமேட்ஸ்லேருந்து சீலமேட் மாறிடும். மற்றது எல்லாமே ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷனுக்கு அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இது வந்து காமனாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா ஃபைலம்லையுமே. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ஃபைலம்ல தான் அந்த டிப்ளோபிளாஸ்டிக்கு,
ரேடியல் சிமெட்ரி, ஏசிஎல்எம் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இதே தான், காமனாக இருக்க போகுது. சரி, இந்த ஃபைலம்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா பாராசைட்ல ஹாஸ்ட் ஆர்கானிசம்ல இருந்து நியூட்ரிஷனை உறிஞ்சிக்கணும்ல, அதுக்காக. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் வந்து இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளேம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு ஃபைலம்லயும் ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும். இப்போ ஸ்பாஞ்சஸ்ல கெனால் சிஸ்டம்னு படித்தோம், சீலன்ட்ரேட்ல வாஸ்குலர் கேவிட்டி இருக்குன்னு படித்தோம். ஓகேவா, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. இந்த அதே மாதிரி டீனோஃபோர்ல வந்து பயோலூமினசன்ஸ்னு பார்த்தோம். அப்போ பிளாத்தி ஹெல்மெந்தஸ்ல ஃப்ளேம் செல்ஸ். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். அண்ட் ஆல்ரெடி படிச்சது தான் ஹெர்மோப்ரோடைட். எஸ், ஸ்டில் ஹெர்மோப்ரோடைட். அப்போ பார்த்த ஒரு 3 ஃபைலம்ஸ்லயே நம்ம வந்து என்னன்னு பார்த்துருக்கோம், ஹெர்மோப்ரோடைட்ஸ்னு பார்த்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ, இன்டர்னலா எக்ஸ்டர்னலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. டெவலப்மெண்ட்ன்றது வந்து லார்வா ஸ்டேஜ் இருக்கு. அப்போ டெவலப்மெண்ட் வந்து என்னவா இருக்கும், இன்டைரக்டா இருக்கும். அண்ட் மெம்பர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், பிளனேரியா. இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள். இதுல வந்து ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி, அதாவது என்னன்னா அதனுடைய பாடி எந்த ஒரு செக்மெண்ட் உடஞ்ச ஏதாவது துண்டானாலும் அது ஒரு நியூ பிளனேரியாவா ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு குட் எக்ஸாம்பிள் பிளாத்தி ஹெல்மெந்தஸ்க்கு. இது இல்லாம டேப் வார்மை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், டீனியா. அதுக்கப்புறம் லிவர் ஃப்ளூக்குன்னு சொல்லக்கூடிய ஃபேசியோலா. இது எல்லாமே மறுபடியும் அங்கங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டயக்ராம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து லிவர் ஃப்ளூக், இது வந்து டேப் வார்ம் அப்படின்றது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஃபைலம் அப்படின்றது ஹாச்சி ஹெல்மெந்தஸ். பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ரவுண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ரவுண்ட் வார்ம் அப்படின்றது வந்து எங்க வாழும், ஃப்ரீ லிவிங், அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல். பாராசைட்டா இருக்கும் எங்க, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் இது பாராசைட்டிக்கா இருக்கும். ஓகே, சரி. ரவுண்ட் வார்ம்னுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்ச மாதிரி எல்லாமே கவர் ஆயிடும் பாரு. ஆர்கன் சிஸ்டம், பைலேட்ரல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலம் அப்படின்றது இப்போதான் என்னவா மாறுது, சூடோவா மாறுது. இந்த லெவல் ஆர்கானிசம்ஸ்ல சூடோ சீலமேட். இது வந்து ஒரு பிஒய்க்யூல கேட்ட ஒரு செக்மெண்ட் கண்டென்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இதனுடைய எலிமெண்ட்ரி கெனால் அப்படின்றது கம்ப்ளீட். அப்படின்னா இங்கிருந்து உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட்னு இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, இதுக்கப்புறம் கம்ப்ளீட்னு கொடுத்துருப்பாங்களா? எஸ், ஏன்னா இதுல வெல் டெவலப்டா மஸ்குலார் ஃபேரங்ஸ் இருக்கு. அப்போ ஆச்சி ஹெல்மெந்தஸ் அப்படின்னாவே இந்த மஸ்குலார் ஃபேரங்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதனோட எக்ஸ்கிரீஷன் அப்படின்றது எப்படி நடக்குதுன்னா எக்ஸ்கிரீட்டரி போர்ஸ் வழியா நடக்குது. ஓகே, பாடி கேவிட்டியில சில எக்ஸ்கிரீட்டரி போர்ஸ் வழியா நடக்குது. எக்ஸ்கிரீட்டரி போர்ஸ் அப்படின்னாவே நீங்க ஆச்சி ஹெல்மெந்தஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் செக்ஸஸ் ஆர் செப்பரேட்ன்றாங்க, அதனால தான் இதுக்கு பேரு டைசியஸ். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம கிளியரா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இங்க தெரியும், இது மேல், இது ஃபீமேல்னு கொடுத்துருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி மேல், ஃபீமேல் கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், டெவலப்மெண்ட் வந்து டைரக்டா இருக்கலாம், இல்லைன்னா இன்டைரக்டா இருக்கலாம். நீங்க இந்த டெவலப்மெண்ட்டையும் ஃபெர்டிலைசேஷனையும் ஒவ்வொரு ஃபைலமா படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால நம்ம அந்த டேபிள் காலமா யூஸ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த லெசனோட எண்டில் அந்த டேபிள் காலமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, அதை வச்சு நம்ம படிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, அஸ்காரிஸ், ரவுண்ட் வார்ம்னு சொல்லுவோம், நம்ம ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல படிப்போம். உச்சிரேரியா, இதுவும் நம்ம ஹெல்த் அண்ட் டிசீஸ் லெசன்ல படிப்போம். ஸோ ஃபிலரியல் வார்ம், ஃபிலரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, யானைக்கால் நோயின்னு சொல்லக்கூடிய அந்த நோயை உண்டு பண்ணும். ஓகே, அண்ட் அடுத்து வந்து ஹூக் வார்ம், ஸோ ஆன்க்ளோஸ்டொமேட்டான்னு சொல்றது. ஸோ எப்பவுமே நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து இந்த எக்ஸாம்பிளோடையும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ மஸ்குலார் ஃபேரங்ஸ் அப்படின்னா ஆஸ்காரியாஸ். ஸோ இப்போ ஆன்க்ளோஸ்டொமேட்டா ஆர் உச்சிரேரியான்னு கொடுத்துட்டு ஆப்போசிட்ல டயேசியஸ்னா எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ ஜென்ரல் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸை எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா, அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஃபைலம் அனலீடாவை பத்தி பார்க்க போறோம். ஸோ அனலீடா அப்படின்றது வந்து இந்த இடத்துல நம்ம பொறுத்த வரையும் இந்த பர்டிகுலர் ஃபைலம் அப்படின்றது வந்து சில சேஞ்சஸை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ற ஃபைலம். ஸோ இதுல வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் இருக்கு, பைலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், பாடி வந்து சீலமேட்ஸா இருக்கு. பட் அடிஷ்னலா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்,
பாடி வந்து செக்மெண்டட். ஏன்னா செக்மெண்டட் பாடி இருக்கிற 3 ஃபைலம் படிச்சிருப்போம். என்னென்ன? அனலிடா, ஆர்த்ரோபோடா, கார்டேட்டா. அப்போ இது கொஞ்சம் அந்த விதத்துல செக்மெண்டேஷன் சொல்லும்போது நீங்க அனலிடாவை ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாம இந்த செக்மெண்டேஷன் அப்படின்றது வந்து மெட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைலம்னுடைய நேம் அனலிடா அப்படின்றதுல அனலஸ் அப்படின்னா லிட்டில் ரிங் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் சார் இங்க சொல்லணும் அப்படின்னா இதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய மசில் அப்படின்றது லாங்கிடியூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதனால என்ன சார் நடக்க போகுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மண்புழு ஊர்ந்து போறதை நம்ம பார்க்க முடியும். அது அப்படியே சுருங்கி ரிலாக்ஸ்ட் ஆகும்போது அது அப்படியே நகருது. அப்ப அதுக்கு தேவையான அந்த லோகோமோஷன் அப்படின்றது இந்த லாங்கிடியூட்னல் சர்க்குலர் மசில்ஸால தான் நடக்குது. அண்ட் இது இல்லாம நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. அனலீட்ஸ்லயே அக்வாட்டிக் அனலீட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நீரிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் நீரிஸ். ஓகேவா? இந்த ஆர்கானிசம்ல சைட்ல இந்த லேட்ரல்ல சில அப்பண்டேஜஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு பாரபோடியா. அப்போ பாரபோடியா அப்படின்ற ஒரு ஒரு லோகோமோட்டரி ஆர்கன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த பாரபோடியான்றது இந்த இடத்துல யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நீரிஸ். ஓகேவா? எக்ஸாம்பிளோட ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? அப்புறம் இது ஒரு இன்வெர்டிபிரேட். இன்வெர்டிபிரேட்ஸ்ல பொதுவா சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பனா தான் இருக்கும். பட் தட் ஒன்லி ஒன் இன்வெர்டிபிரேட்ஸ் பொசஸ் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா அது அனலீட்ஸ் தான். மறந்துடவே கூடாது, இது ஒரு எக்ஸப்ஷனல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அனலீடால வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. சரி, அடுத்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு பார்த்தோம் அப்படின்னா நெஃப்ரீடியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்த அனலீட்ஸ்ல இருக்கு. அது ஆஸ்மோ ரெகுலேஷன் எக்ஸ்கிரீஷன்ல யூஸ் ஆகுது. நெஃப்ரீடியான்ற வார்த்தையை நீங்க முதல்ல இப்பதான் பாக்குறீங்க இந்த ஃபைலம்லயே. அப்ப அந்த ஆர்டர்ல நெஃப்ரீடியான் வந்தா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அனலீட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நியூரல் சிஸ்டம் அப்படின்றது கேங்லியா. இதுவும் இப்பதான் தடவை பாக்குறீங்க. அந்த நியூரல் சிஸ்டம்ன்ற வார்த்தையே இதுவரையும் பார்த்த ஃபைலம்ல இந்த ஃபைலம்ல தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கேங்லியா இருக்கிறது. ஸோ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்கும். ஏன்னா அந்த இன்வெர்டிபிரேட்ஸ்னுடைய அந்த கேரக்டர் அதான். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீரிஸை 2வது இடத்துல எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி பாரபோடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்விம்மிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு அக்வாட்டிக் ஃபார்ம். இது டைஏசியஸ்ன்றாங்க. அப்படின்னா யூ கேன் ஈஸிலி டிஸ்டிங்யூஸ் மேல் அண்ட் ஃபீமேல் நீரிஸ். ஆனா இதுல வரக்கூடிய எர்த்துவாமும் லீச்சஸ் அட்டை பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் மொனீஷியஸ். ஏன்னா நீங்க எங்கேயுமே எர்த்துவாம் பத்தி படிக்கும்போது மேல் ஃபீமேல் எர்த்வாம்ஸ்ன்னு படிச்சிருக்க மாட்டீங்க, சிம்பிளா எர்த்வாம்ஸ்ன்னு தான் படிச்சிருப்பீங்க. புரியுதா? அப்போ அனலீட்ல எதெல்லாம் டைசியஸ் எதெல்லாம் மொனேஷியஸ்ன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் நீரிஸ் வந்து டைசியஸ் அண்ட் எர்த்வாம் லீச்சஸ்ன்றது மொனேஷியஸ். எக்ஸாம்பிள் வந்து பெரிட்டிமா, இதுதான் எர்த்வாம்னுடைய நேமு. அண்ட் ஹிருடினேரியா பிளட் சக்கிங் லீச்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பிவைக்யூல நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த டயக்ராமை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நீரிஸ், இது வந்து ஹிருடினேரியா, அதாவது அட்டைப்பூச்சி. ஓகேவா? அட்டைப்புழு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஃபைலம் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைலம் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்றதுல இன்செக்ட்ஸ் இருக்கிற அந்த ஃபைலம் பேர் தான் ஆர்த்ரோபோடா. அண்ட் ஆர்த்ரோபோடால நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே காமன். ஆர்கன் சிஸ்டம் இருக்கும், பைலேட்ரல் இருக்கும், அதுக்கப்புறம் செக்மெண்டேஷன் இருக்கும், சீலமேட் இருக்கும், இதெல்லாம் காமன், எல்லாருக்கும் தெரியும். பட் எது முக்கியமான கேரக்டர் அப்படின்னா இதுல எக்ஸோஸ்கிலிட்டன் இருக்கிறது. இதுவரையும் பார்த்த ஃபைலம்ல எங்கேயுமே நம்ம எக்ஸோஸ்கிலிட்டன் பார்த்தது இல்லை. இதனோட எக்ஸோஸ்கிலிட்டன்ல பாத்தீங்கன்னா கைட்டின் அப்படின்ற ஒரு பாலிசாக்கரைடு இருக்கும். ஆல்ரெடி நம்ம பயோமாலிகுலர் லெசன்ல படிச்சிருப்போம். அண்ட் இதனுடைய பாடி ஹெட், தொராக்ஸ், அப்டோமின் அப்படின்னு சொல்லிட்டு செக்மெண்டட். ஏன்னா ஆல்ரெடி செக்மெண்டட் பாடி இருக்குன்னு படிச்சிட்டோம். இதுல யூனிக்கான கேரக்டர் என்ன? ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்குது. நமக்கு தெரியும்ல அந்த இணைந்த கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சரி, ஏன்னா இதுல பேர்ல ஆத்ரோஸ்னா ஜாயிண்ட், போடானா அப்பண்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. இதுவரை நம்ம பார்த்த ஃபைலம்லயே இந்த ஜாயிண்ட் அப்பண்டேஜஸ் கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன்ன்றது நம்ம ஆர்த்ரோபோட்ஸ்ல தான் பார்க்குறோம் முதல் தடவை. சரி, இது இல்லாம ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்ன்றது இங்க தான் முதல் தடவை இந்த கில்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க. கரெக்டா? கில்ஸ் இதுவரையும் பார்த்ததுல எங்கேயாவது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருந்துச்சா?
இருக்காது. நம்ம பின்னாடி பார்த்த டேபிள் காலம்ல கூட நம்ம வந்து ஒரு ஆர்டர் வச்சிருந்தோம். என்ன ஆர்டர் வச்சிருந்திருப்போம்? 5 6 6 5 அப்படின்னு வச்சிருப்போம். கரெக்டா? அதுல 5 6ன்றது இதுதானே? எஸ். ரைட்னா இதுல வந்து கில்ஸ் இருக்கும். புக் கில்ஸ், புக் லங்ஸ் அண்ட் ட்ரக்கியல் சிஸ்டம். இந்த ட்ரக்கியல் சிஸ்டம்ன்ற வார்த்தை வரும்போது கில்ஸ் அப்படின்ற வார்த்தையோட சேர்த்து ட்ரக்கியா அப்படின்ற சிஸ்டம் வந்தாவே நீங்க ஆர்த்ரோபோடனுடைய ஒரு கேரக்டர். ஓகே, சரி. இது நர்வஸ் சிஸ்டம் பத்தி, ஐ மீன் என்ன சொல்றோம்? ஓகே, பிரீதிங் பத்தி பேசிட்டோம். ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஓப்பன். நான் சொன்னல அனலீட்ஸ்ல மட்டும்தான் எப்படி இருக்கு, இன்வெர்டிபிரேட்ஸ்லயே அனலீட்ஸ்ல மட்டும்தான் க்ளோஸ்டுன்னு நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இதுல சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பூச்சிகள் ரொம்ப வந்து நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்கிறத நம்ம நிறைய பார்ப்போம். அது ரொம்ப சென்சிட்டிவானதா இருக்கும், ரொம்ப குயிக்கா ரியாக்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கரப்பாம்பூச்சி எல்லாம் நைட்ல நீங்க தான் பார்க்க முடியும், டே டைம்ல பார்க்க முடியாது. ஏன்னா அது நம்ம படிச்சிருப்போம் நிறைய. ஓகேவா? அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நைட்ல மட்டுமே தெரியாது. அதுக்கு பேர் என்ன, நாக்டோனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். இதுல சென்சரி ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண்டனா, ஐஸ், அப்புறம் ஸ்டாட்டோசிஸ்ட், அதுக்கப்புறம் அதாவது பேலன்சிங் ஆர்கன்ஸ் வந்து இதுலலாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சென்சரி ஆர்கன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் நெஃப்ரீடியாவை பத்தி படிச்சிருப்போம். ஆனா ஆர்த்ரோபோட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர் பேரு மால்பிஜியன் டியூபியூல். அண்ட் இது வந்து அகைன் நம்ம சொல்றோம் டயசியஸ். டயசியஸ்ன்ற வார்த்தை வந்தாவே நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது கிளியரா நம்மளால என்ன பண்ண முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது என்னவா இருக்கு இந்த இடத்துல, இன்டர்னலா இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி ஓவிபாரஸ். ஓவிபாரஸ் அப்படின்னா முட்டை போடக்கூடியது தான் நம்ம எக் லேயிங் அனிமல்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், ஓவிபாரஸ். ஸோ டெவலப்மெண்ட் வந்து அகைன் என்னவா இருக்கலாம், டைரக்டாவும் இருக்கலாம், இன்டைரக்ட். நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய டேபிள் காலம்ல ஆல்ரெடி இருக்கிற டேபிள் காலமோட 2 எக்ஸ்ட்ரா டேபிள் காலம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு இருக்கிறது. ஓகே, சரி. இதுல 3 விதமான எக்ஸாம்பிள்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ். அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தேனி, ஏபிஸ், அப்புறம் சில்க் வார்ம், பாம்பிக்ஸ், அதுக்கப்புறம் லாக்சிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய லாக் இன்செக்ட்ஸ். இந்த மூணுமே ஆர்த்ரோபோடால வரக்கூடிய எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ். இது இல்லாம சில வெக்டார்ஸ் இருக்கு, நோய் உண்டு பண்ணக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸ் எடுத்துட்டு வரக்கூடிய மஸ்கிட்டோஸ், அனாஃபிலஸ், கியூலிக்ஸ், ஏடிஸ் மஸ்கிட்டோஸை நம்ம செகண்ட் கேட்டகரியில் வச்சிருக்கோம். தேர்டு கேட்டகரியில் கிரெகேரியஸ் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய லோகஸ்ட், ஓகேவா, இந்த ஆர்கானிசமை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லிவிங் பாசில் அப்படின்றதுக்கு வந்து லெமுலஸ், கிங் கிராப். இது வந்து ஒரு PYQ. ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு இன்செக்ட்னுடைய நேம். ஓகேவா? சரி. இதுல எதுவும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய கீ டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல லார்ஜஸ்ட் ஃபைலம் கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். பாடி வந்து ஹெட், தொராக்ஸ், அப்டமின்னு 3 செக்மெண்டரா இருக்கும். ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்றது கில்ஸ், ட்ரக்கியல் சிஸ்டமால் இருக்கும். சென்சரி ஆர்கன்ஸ் ஆண்டனா, ஸ்டாட்டோ சிஸ்டம் மாதிரியானதா இருக்கும். எக்ஸ்கிரீஜனுக்கு மால்பீஜியன் பாடி. இது ஒரு டயசியஸ் அனிமல். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் மஸ்கிட்டோஸ் அண்ட் கிங் கிராப்னு சொல்லக்கூடிய ஒரு லிவிங் ஃபாசில் லிமுலிஸும் இந்த ஃபைலம்ல தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைலம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மொலுஸ்கா. ஸோ மொலுஸ்கா வந்து பொதுவாக நத்தை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆக்டோபஸ் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் இந்த ஒரு ஃபைலம்ல வரக்கூடியது. ஆஸ் யூஷுவல் பைலேட்ரல், ஆர்கன் சிஸ்டம் லெவல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலமேட்ஸ் ஆர் காமன். எது சார் ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம நேத்தே படிச்சிருந்தோம், கால்கேரியா செல்ஸ் இருக்கிறது. அதுவும் இல்லாம அன்செக்மெண்டடா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நத்தையில் எது தலை, உடம்பு நமக்கு தெரியாது, நம்ம அவ்வளோவா சீக்கிரமா டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆனா அது வந்து ஹெட்டு, மஸ்குலார் ஃபுட், விசரல் ஹம்ப் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். அண்ட் இதனுடைய அந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி லேயர் வந்து ஆஃப் ஸ்கின் வந்து மேண்டில் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஏ மேண்டில் ஓவர் தி விசரல் ஹம்ப். ஸோ இந்த அந்த ஹம்ப்ன்றது இதுதான். ஓகேவா? ஒரு மாதிரி அந்த மேடு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு மேல வந்து மேண்டில் அப்படின்ற ஒரு ஸ்பாஞ்சி லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, இந்த ஹம்புக்கும்
மேண்டிலுக்கும் பிட்வீன் தி ஹம்ப் அண்ட் மேண்டில், இந்த மேண்டிலுக்கும் ஹம்புக்கும் இடையில ஒரு கேவிட்டி, அதுக்கு பேரு மேண்டில் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மேண்டில் அப்படின்ற வார்த்தை வந்தாவே அது மொலுஸ்கா தான், அது வேற எந்த இதுவும் கிடையாது. வேற எங்கேயாவது படிச்சிருக்குமா அது? அவ்வளவுதான். ஸோ ஒரு ஃபைலமுக்கும் ஒரு யூனிக்கான கீவேர்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ மேண்டில் கேவிட்டி, அந்த மேண்டில் கேவிட்டியில என்ன இருக்குன்னா ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்கிறது யூனிக்கான கேரக்டர். நீங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபெதர் லைக் கில்ஸ்னாவே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? மொலுஸ்கா தான். அதுவே புக் கில்ஸ், புக் லங்ஸ் அப்படின்னா ஆர்த்ரோபோடா. இதுல தே ஹாவ் ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன். அப்போ இந்த மேண்டல் கேவிட்டிக்கும் அந்த மேண்டல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய ஃபெதர் லைக் கில்ஸ்னுடைய வேல் என்னன்னு கேட்டா ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆன்டீரியர் ஹெட் ரீஜன் ஆஸ் அ சென்சரி டென்டக்கல்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மவுத் கண்டெய்ன்ஸ் a file like rasping organ. இந்த ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கன் அப்படின்னாவே ரேடுலா. அகைன் நான் சொல்றேன், ரேடுலா அப்படின்னாவே மொலுஸ்கா. செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம்னா மொலுஸ்கா. கால்கேரியஸ் செல்ஸ் இருக்கிறது மொலுஸ்கா. அதுக்கப்புறம் ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்ப்னு இருக்கிறது வந்து இங்க நம்ம அகைன் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் மொலுஸ்கா. அதுக்கப்புறம் மேண்டல் கேவிட்டி, ஃபெதர் லைக் கில்ஸ், ரேடுலா. இதெல்லாம் எப்பெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஃபைலம் மொலுஸ்கால இருக்குன்றது. அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, ரைட். அடுத்து கவனிங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு நிறையவே கொடுத்துருப்பாங்க நம்ம புக்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுவும் டைசியஸ் தான். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓவி பாரஸ் தான், ஏன்னா ஓவி பாரஸ் அப்படின்றது எக்லேயிங் இதுதான். ஸோ இதுல வந்து பைலா ஆப்பிள் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க, பிங்டடா பியல் ஆஸ்டர், செஃபியா கட்டல் ஃபிஷ், லோலிகோ ஸ்குவிட், ஆக்டோபஸ் அப்படின்றது டெவில் ஃபிஷ், அண்ட் அப்ளைசியா சீ ஹேர். இந்த சீ ஹேர் சீன்றதெல்லாம் வரும் நிறைய, அதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. டென்டாலியம் அப்படின்றது டஸ்க் ஷெல்லு, அண்ட் கீட்டோஃப்ளோரா அப்படின்றது கைட்டான். ஸோ இதெல்லாமே வந்து இதுவரை நம்ம பார்த்த ஃபைலம்ல நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற ஒரு ஃபைலம் இங்க தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சீலன் ட்ரேட்ல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதிகமான நம்பர் இங்க தான். ஒரு 2-3 தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த ஃபைலம் போயிடலாம். அடுத்த ஃபைலம் அப்படின்றது எக்கனோடெர்மேட்டா. பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்பைனி பாடி இருக்கும். இது வந்து கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸால் ஆன எண்டோஸ்கிலிட்டன் இருக்கும். ஓகேவா? நாட் எக்ஸோ, எண்டோஸ்கிலிட்டன், உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்கிலிட்டன். அதுல கால்கேரியஸ் ஆசிக்கல்ஸ் இருக்கும். ஓகே, சரி. ஆல் ஆர் மெரைன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்ட். அப்படின்னா சில ஃபைலம்ல மட்டும்தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ் மெரைன் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டீனோஃபோரா எடுத்து பாருங்க, ஆல் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கனோடெர்மேட்டால இருக்கிறது எல்லாமே மெரைன். ஏன்னா எக்கனோடெர்மேட்டா ஆர்கானிசம்ஸை நீங்க ஃப்ரெஷ் வாட்டர்ல, ஆத்து தண்ணிலையோ குளத்துலையோ ஏரியில நீங்க பார்க்க முடியாது. ஓகே, ரைட். ஆஸ் யூஷுவல் ஆர்கன் சிஸ்டம். ஆனா நம்ம சொல்லியிருப்போம் ரேடியல் சிமெட்ரியும் பைலேட்ரல் சிமெட்ரியும் இருக்குன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஏன்னா லார்வால பைலேட்ரலும் அடல்ட்ல ரேடியல் சிமெட்ரி இருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இதுல நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கீவேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட் வித் மவுத் ஆன் லோயர் சைடு இருக்கும். அண்ட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அப்பர் சைட்ல வந்து ஆனஸ் இருக்கும். இதை மாத்தி கொடுத்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆல்ரெடி ஒரு பிஒய்க்யூ, இதுல இருந்து கேட்ட ஒரு பிஒய்க்யூ பார்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆர்கானிசம்ஸ்ல வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம்ன்ற சிஸ்டம் இருக்கு. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னன்றது ஒரு வருஷம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஐ திங்க் 25. அதுல லோகோமோஷன், கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட், ரெஸ்பிரேஷன், இது எல்லாமே the distinct functions carried out by water vascular system in these phylum organism. ஓகே, ஆனா இதுல யூனிக்கான இன்னொரு கேரக்டர் என்னன்னா, இல்ல an excretory system is absent. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமே இல்லாத ஒரு ஃபைலம்ல ஆர்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்னா அது நீங்க இந்த எக்கனோடெர்மேட்டாவை ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்துல ஆஸ் யூஷுவல் செக்ஸஸ் ஆர் செப்பரேட், அப்போ டைசியஸா இருக்கும். ஓகே, ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஷுவல், அதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். அப்படின்னா என்ன அர்த்தங்க? லார்வா இருக்கும், அதுவும் எப்படி இருக்கும்? ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா இருக்கும். இதுல இதெல்லாமே எதுக்கு பொருந்தும்? எதெல்லாம் டைரக்ட்னு தனியா எழுதி வச்சுக்கோ, எதெல்லாம் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்குன்னு தனியா எழுதி வச்சுக்கோ, எதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், எதெல்லாம் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். நீங்க அப்படி ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதி வச்சிட்டீங்கன்னா
ஒவ்வொரு தடவை ரிவைஸ் பண்ணும்போது நல்லாவே மனசில் பதிஞ்சிடும், ஈஸியாக கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். அகைன் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் ஆஸ்டிரியாஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப காமனான தெரிஞ்ச ஒரு ஃபிஷ் வந்து இந்த இடத்துல ஸ்டார் ஃபிஷ்ன்றது, அது வந்து இந்த எக்னோடெர்மேட்டா ஃபைலமை சேர்ந்தது. சி அர்ச்சின் சொல்லக்கூடிய எக்கினஸ், ஆன்டிடான் சொல்லக்கூடிய சி லில்லி, அண்ட் குக்குமேரியான்னு சொல்லக்கூடிய சி குக்கும்பர், அண்ட் ஒஃபியூரா அப்படின்ற பிரிஸ்டல் சார். இது எல்லாமே இந்த இடத்துல இந்த ஃபைலம்க்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபைலம் வந்து ஹெமிகார்டேட்டா. ஹெமி அப்படின்னா பாதின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, இனிஷியலா இந்த ஃபைலமை கார்டேட்ல பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டாங்க, மறுபடியும் இன்வெர்டிபிரேட்ஸ்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டாங்க. என்னன்னா இதுல வந்து ஸ்டோமோ கார்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நோட்டோ கார்டு மாதிரியே இருந்தது. அதனால என்ன நினைச்சிட்டாங்க ஆரம்பத்துல, இது நோட்டோ கார்டு இருக்கு அதனால கார்டேட்ல பிளேஸ் பண்ணலான்னு பிளேஸ் பண்ணி அப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, நான் கார்டேட்லேயே லேஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதனுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஹெமிகார்டேட்ல வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து வார்ம் லைக் மெரைன் அனிமல்ஸ். அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த ஃபைலமில் இருக்கிற அனிமல்ஸும் மெரைனில் தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே, அதுக்கடுத்து மேஸ் யூஷுவல் பைலேட்ரல், டிப்ளோபிளாஸ்டிக், சீலமேட்ன்றது நமக்கு தெரியும். சரி, யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னா, இதனோட பாடி பார்க்கறதுக்கு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். அண்ட் இதில் வந்து முன்பக்கம் ஆன்டீரியரில் ப்ரோபோசிஸும் ஒரு காலர் ஏ லாங் ட்ரங்க் இருக்கும் அப்படின்னாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பெலனோ கிளாசஸ்ன்னு சொல்லக்கூடியத ஒரு ஹெமிகார்டேட். இதில் ட்ரங்க், காலர், ப்ரோபோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த இமேஜை பார்த்தாவே அது ஹெமிகார்டேட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இதில் அகைன் மறுபடியும் நான் சொன்னது தான், ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷன் அப்படின்றது கில்ஸ் மூலமாக நடக்கும். இங்கே எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து ப்ரோபோசிஸ் கிளாண்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த ஸ்ட்ரக்சரை. ஸோ ப்ரோபோசிஸ்ன்றது ஒரு எக்ஸ்கிரீட்டரி கிளாண்டு. அண்ட் அகைன் இங்கேயும் மேல் அண்ட் ஃபீமேல் ஹெமிகார்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும், டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட். பார்த்தியா, 10 ஃபஸ்ட்டு ஃபைலமில் எல்லா ஃபைலம்லேயுமே என்ன இருக்குது, டெவலப்மெண்ட்டும் இருக்குது, ஃபெர்டிலைசேஷனும் இருக்குது. அப்போது ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபைலம் பற்றி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இல்லை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். டெவலப்மெண்ட் டைரக்ட், இன்டைரக்ட், ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், இன்டர்னல், இது கேட்கலாம். ஸோ அதனால் அது கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் பெலனோ கிளாஸஸ் அண்ட் சக்கலோ கிளாஸஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம ஃபஸ்ட்டு 10 ஃபைலம்ஸை வந்து படிச்சிருக்கோம். ஸோ இந்த 10 ஃபைலம்லேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் தான். இது நம்ம அந்த டேபிள் காலம்லேருந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து வந்து நம்ம கார்டேட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைலம் அப்படின்றது கார்டேட்டா, ஒரு பெரிய ஃபைலம். இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு கொஸ்டின், ஓகே, ஒரு எம்சிக்யூ நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷம் நீட் எக்ஸாம்லேயும் நம்ம கார்டேட்ஸ்லேருந்து வந்துடும். ஓகே, 1 2 கூட வரலாம். சரி, ஓகே, ஃபண்டமெண்டலான கேரக்டர் அப்படின்னா எஸ், அதில் ஒரு நோட்டோ கார்டு இருக்கிறது. அண்டு டார்சல் ஹாலோ நவ் கார்டு இருக்கிறது. அந்த வார்த்தை பாருங்கள், ஹாலோ நவ் கார்டு. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நமக்கு ஸ்பைனல் கார்டு வந்து இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் பேட் ஃபரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கிறது இன்னொரு கேரக்டர். மீன் கில் ஸ்லிட்ஸ் இருக்குன்றது நான் வச்சுக்கோங்க கார்டேட்ஸில். ஓகே, மற்றதெல்லாம் நமக்கு தெரியும், பைலேட்ரல், சீலமைட், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ஆர்கன் சிஸ்டம். பட் எது நோட் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட் அப்படின்னா, தே பொசஸ் ஏ போஸ்ட் ஆனல் டெய்ல் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ கார்டேட்ஸ்னுடைய ஒரு யூனிக்கான கேரக்டர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம், அந்த போஸ்ட் ஆனல் டெய்ல் இருக்கிறது அப்படின்றது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. நர்வ் கார்டு இருக்குது, நோட்டோ கார்டு இருக்குது, போஸ்ட் ஆனல் பார்ட் இருக்குது, கில் ஸ்லிட்ஸ் இருக்கிறது தான் இதனுடைய யூனிக்கான கேரக்டர். இங்கே நம்ம கார்டேட்ஸை வந்து நான் கார்டேட்ஸோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் ஒரு 3 கேரக்டர் ரொம்ப முக்கியம். இதில் ஹார்ட் வந்து கார்டேட்ஸில் வென்ட்ரலாக இருக்கும், இங்கே டார்ஸலாக இருக்கும். இங்கே வந்து ஃபேரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபரேட்டட் பை கில் ஸ்லிட்ஸ். இங்கே கில் ஸ்லிட்ஸே நான் கார்டேட்ஸில் நம்ம எங்கேயும் படிக்கல. அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம் டார்சல், ஹாலோ, சிங்கிள். இங்கே வந்து வென்ட்ரல், சாலிட், டபுள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் ஃபைலம் கார்டேட்டாவை 3 சப் ஃபைலமாக பிரிக்கிறாங்க. ஒன்று யூரோ கார்டேட்னு சொல்லலாம், இல்லை டூனிகாட்டான்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் செஃபலோ கார்டேட்டா, தேர்ட் ஒன் வந்து வெர்டிபிரேட்டா.
இதில் யூரோகார்டேட்டாக்குன்னு சில கேரக்டர்ஸ் நம்ம இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா யூரோகார்டேட்டாவையும் செஃபலோகார்டேட்டாவையும் சேர்த்து புரோட்டோகார்டேட்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்ஸ் அப்படின்றாங்க. அப்போ புரோட்டோகார்டேட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்னு சொன்னால் எஸ், இட் இஸ் கரெக்ட். அப்போ அந்த புரோட்டோகார்டேட்டில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்க? யூரோகார்டேட்டாவும் செஃபலோகார்டேட்டாவும். அடுத்து யூரோகார்டேட்னோட யூனிக்கான கேரக்டர் என்னென்னா நோட்டோகார்டு இருக்கும், அதுவும் ஒன்லி இன் லார்வல் டெய்லுன்றாங்க. ஆனால் இது வந்து ஒரு பிவைக்யூ 2019-20 ஒரு பிவைக்யூவாக இது கேட்டிருந்தாங்க. அடுத்து செஃபலோகார்டேட்ஸில் அப்படி கிடையாது. ஹெட்டிலிருந்து டெய்ல் வரையும் த்ரூ அவுட் லைஃப் வந்து அதனுடைய நோட்டோகார்டு அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து செஃபலோகார்டேட்னுடைய கேரக்டர். அப்புறம் யூரோகார்டேட்க்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, அசிடியா, சால்ஃபா, டோலியோலம். ஏன்னா மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீட்டில் நமக்கு அனிமல் கிங்டம்லேருந்து வரணும்னா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணியும் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வரணும். அப்படி பார்க்கும்போது இந்த மூணுமே அசிடியா, சால்ஃபா, டோலியோலம் மூணுமே வந்து புரோட்டோகார்டேட்ஸ்கானில் இருக்கக்கூடிய யூரோகார்டேட்ஸோட எக்ஸாம்பிள். அடுத்து செஃபலோகார்டேட்னா பிரான்ச்சியோஸ்டோமேட்டா ஸ்டோமான்னு சொல்லுவாங்க, ஆம்பியாக்சிஸ் ஆர் லேண்ட்ஸ்லிட்ஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து செஃபலோகார்டேட்கான எக்ஸாம்பிள். இப்போது வெர்டிபிரேட்ஸை பற்றி பேசுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கே வெர்டிபிரேட்ஸில் நோட்டோகார்டு அப்படின்றது வந்து எம்ப்ரியோனிக் பீரியட்லேருந்தே டெவலப் ஆகிடும். இன்னொரு கேரக்டர், இது வந்து கார்ட்லேஜினஸ் ஆர் போனி வெர்டிபிரல் காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் வந்து நோட்டோகார்டு இருக்காது. ஏன்னா வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லும்போது அதில் வெர்டிபிரல் காலம் அப்படின்றது ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது ஒரு பிவைக்யூவில் கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்த கார்டேட்ஸில் வெர்டிபிரேட்ஸ்னுடைய யூனிக்கான கேரக்டர்ன்றது வென்ட்ரல் மஸ்குலர் ஹார்ட் வித் 2, 3, 4 சேம்பர்ஸ் வரையுமே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மற்றதெல்லாமே நமக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட சில கேரக்டர்ஸ். ஸோ அப்புறம் இங்கே இதுக்குன்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க கிளாசிஃபிகேஷனில்? வெர்டிபிரேட்டா அப்படின்ற இந்த ஒரு சப்ஃபைலமை 2 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஆக்னத்தா, இன்னொன்று க்னாத்தோஸ்டோமேட்டா. ஆக்னத்தாவில் ஜா இருக்காது, இந்த தாடை இருக்காது. க்னாத்தோஸ்டோமேட்டாவில் ஜாஸ் இருக்கும். அப்போ ஜா இல்லாத ஒரு கிளாஸ் இங்கே இருக்குது, அதுக்கு பேர் தான் சைக்ளோஸ்டோமேட்டா. ஏன்னா சர்க்குலராக இருக்குது, ஜான்றது இருக்காது, ஸோ சர்க்குலர் மவுத் இருக்கும், அதுக்கு பேர் தான் சைக்ளோஸ்டோமேட்டா. அப்புறம் க்னாத்தோஸ்டோமேட்டாவை சூப்பர் கிளாஸாக 2ஆக பிரிக்கிறோம். ஒரு சூப்பர் கிளாஸில் ஃபிஷ்ஷஸ், அதில் ஃபின்ஸ் இருக்கும், அதாவது அந்த செவில்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். அதுக்கப்புறம் டெட்ராபோட்ஸ். டெட்ராபோட்ஸ்னால் 4 கால் இருக்கிறது, லிம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. லிம்ஸ்னால் கால் இருக்கிறது. இந்த ஃபிஷ்ஷஸில் அந்த செவில்கள் இருக்கிறதுல 2 கிளாஸ் பார்ப்போம். ஒன்று கோண்ட்ரோசைட்ஸ், இன்னொன்று ஆஸ்டியோசைட்ஸ். அப்படின்னா கோண்ட்ரோசைட்ஸ் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸில் கார்டிலேஜினஸ் வெர்டிபிரல் காலம் இருக்கும். அதுவே ஓஸ்டியோசைட்ஸ்ன்னு சொன்னால் போனி வெர்டிபிரல் காலம் இருக்கும், போன்ஸாலான வெர்டிபிரல் காலம் இருக்கும். மற்றபடி ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ் எல்லாமே 4 கால் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அது எல்லாமே டெட்ராபோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பர் கிளாஸில் வந்துடும். இப்போ நமக்கு புக்கில் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே வேறு ஃபிஷ்ஷஸ்னுடைய மேலே வந்து எக்டோ பேராசைட்ஸாக இருக்கும். அப்போது சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னாவே எக்டோ பேராசைட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இதில் பாடி வந்து 6லேருந்து 15 பேர் ஆஃப் கில் செட்ஸை வந்து வச்சுருக்கும். அடுத்து சைக்ளோஸ்டோமேட்டாவில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜா இல்லாததால் சர்க்குலர் மவுத் இருக்கும். இது நெக்ஸ்ட் கேரக்டர். இந்த ஆர்கானிசம்ஸில் ஸ்கேல்ஸோ பேர்டு ஃபின்ஸோ இருக்காது அப்படின்றாங்க. தே பாடி இஸ் டிவாய்ட் ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் பேர்டு ஃபின்ஸ். ஃபின்ஸ் வந்து பேர்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது கேட்பாங்க, கொஸ்டினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து இதுலேருந்து ஒரு பிவைக்யூ இருக்குது, அதனுடைய இன்ட்ரடக்ஷரி பார்ட்லேருந்து 2025 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, இதனுடைய கிரேனியம் அதாவது மண்டோடு, ஓகே. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வெர்டிபிரல் காலம் ரெண்டுமே கார்ட்லேஜினஸால் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் தான், நாட் போனி. இதில் இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் க்ளோஸ்டு டைப் ஆஸ் வி ஆல்ரெடி நியூ.
ஏன்னா நமக்கு தெரியும் வெர்டிபிரேட்ஸ்னாவே ஹார்ட் வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரில் தான் இருக்கும். சரி, சைக்ளோஸ்டோம்ஸ் வந்து மெரைன் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தே மைக்ரேட் ஃபார் ஸ்வானிங். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்வானிங் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் பாடிக்கு போய் ரீப்ரொடியூஸ் பண்ணி யங் ஒன்க்கு பர்த் கொடுத்து அங்கே அடல்ட் ஒன் இறந்து போயிடும். அந்த யங் ஒன் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் மெரைன் வாட்டருக்கு வரும். அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் ஸ்வானிங் வித்தின் ஃபியூ டேஸ் தே டை அண்ட் தேர் லார்வா ஆஃப்டர் மெட்டாமார்ஃபோசிஸ். மெட்டாமார்ஃபோசிஸ்னா டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தே ரிட்டர்ன் டு தி ஓஷன். ஸோ எந்த கிளாஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸில் ஓகே ஸ்பானிங் அப்படின்றது நடக்குது, அதுக்காக ஃப்ரெஷ் வாட்டருக்கு போயிட்டு லார்வா மறுபடியும் இந்த இடத்துக்கு வருதுன்னு கேட்பாங்க. அப்போது நம்ம சைக்ளோஸ்டோமேட்டான்ற கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அது கீழே வரும்போது பெட்ரோமைசான்ன்றது லாம்ப்ரே அப்படின்ற எக்ஸாம்பிள், மிக்சின் அப்படின்றது ஹேக்ஃபிஷ். ஸோ பெட்ரோமைசான் அதுக்கப்புறம் மிக்சின் ரெண்டுமே ஸ்டொமேட்டா சைக்ளோஸ்டொமேட்டாவை சேர்ந்த ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன் see தி டயக்ராம் அண்ட் இந்த டயக்ராம் பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கோண்ட்ரோசைட்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கொஞ்சம் பாடி டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும். ஸ்ட்ரீம் லைன்டு பாடி இருக்கும். இதுலேயும் கார்ட்லேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன் தான் இருக்கும். மவுத் அப்படின்றது வென்ட்ரலாக இருக்கும், அதாவது கீழே இப்படி இருக்குன்னா வாய் கீழே இருக்கும். இப்போது ஷார்க்கு ஞாபகம் வச்சுக்கோ, ஷார்க் வந்து முனையில் இருக்காது, அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் வென்ட்ரலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நோட்டோகார்டு த்ரூ அவுட் லைஃப் இருக்கும், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், கில் ஸ்லிட்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும், ஓப்பர்குலம் இல்லாமல் இருக்கும். அது என்ன சார் ஓப்பர்குலம் அப்படின்னா, அந்த கில்ஸ் கவர் ஆகிருக்கும்ல, அது இதில் இருக்காது. ஸோ கில் கவர் அப்படின்றது இங்கே இருக்காது, ஓப்பனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மற்ற மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவில்கள் நம்ம சொல்லுவோம், அது அப்படியே இப்படி பிரித்தோன்னா அந்த புக்கு மாதிரி நமக்கு பிரியும், அதுக்கு மேலே தான் அது க்ளோஸ்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது, அந்த ஓப்பனிங்ஸ் டைரெக்டாகவே நீங்கள் ஷார்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கில் கவர் வந்து இருக்காது, ஓப்பர்குலம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அப்போ ஓப்பர்குலம் கோண்ட்ரோசைட்ஸில் கிடையாது. அடுத்து ஸ்கின் ரொம்ப டஃப்பான ஒரு ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும், சொரன்னு இருக்கிற மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகேவா, அண்ட் இந்த ப்ளக்காய்டு ஸ்கேல்ஸ் கொஞ்சம் மாடிஃபை ஆகி பின்பக்கமாக பல்லு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்க்கு தான் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே. கோண்ட்ரோசைட்ஸ்னால் நீங்கள் ஷார்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் பல் ஏடாகூடமாக இருக்கும். கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனெல்லாம் ஷார்க்குக்கு பல் இருக்காது, ஏடாகூடமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு ப்ரிடேஷியஸில் எல்லா மற்ற விலங்குகளை பிடிச்சி சாப்பிட்றது. அப்போது தன்னோட இறையை பிடிச்சா அது மிஸ் ஆகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொரா வாயில் மாட்டுச்சுன்னா அவ்வளோதான், அது பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு தான் மிச்சம் விடும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மற்ற மீனுக்கும் சுறாக்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன டிஃப்ரென்ஸ்னால், இல்லை ஏர் பிளாடர்னு ஒன்று கிடையாது. ஏர் பிளாடர் இல்லாததால் இது நீந்திக்கிட்டே இருக்கணும், ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்விம் பண்ண ஸ்டாப் பண்ணால் மூழ்கிடும், ஏன்னா இதுக்கு அந்த பயான்சி வந்து இருக்காது. ஸோ ஏர் பிளாடர் இஸ் ஆப்சன்ஸ். ஸோ தே ஹாவ் டு ஸ்விம் கான்ஸ்டன்ட்லி டு அவாய்ட் சிங்கிங். ஸோ மூழ்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுது, தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், சொராக்கள் வந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்காது, என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, சரி. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஃபிஷ்ஷஸ் அப்படின்னாவே அது 2 சேம்பர் ஹார்ட் தான். ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும், சிங்கிள் சர்க்குலேஷன் இருக்கும். அண்ட் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய சில கோண்ட்ரோசைட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் டோர்பெடோ. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் இருக்கலாம், நீட் 2026 ரீநீட்டில் இது கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாய்சனஸ் ஸ்டிங்ன்றது ட்ரிகானில் இருக்கும். அப்புறம் இது எல்லாமே கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், பைக்ளோதோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பாடி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணாது. இப்போ நமக்கெல்லாம் 36 37 அப்ராக்சிமேட்டாக இருக்கும்ல, இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு அப்படி கிடையாது. தன்னுடைய அட்மாஸ்பியர், தான் வாழக்கூடிய தண்ணியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை அது என்ன பண்ணிக்கும், அடாப்ட் பண்ணிக்கும், மாற்றிக்கும். ஸோ அந்த பட் நீங்கள் சொல்லலாம் சார் அது ரெகுலேஷன் கிடையாது, அதுக்கு பேர் கன்ஃபார்மிங்னு அர்த்தம். கன்ஃபார்மர்ஸ் ஃபிஷஸ் எல்லாம் நம்ம தான் வந்து ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, சரி. பைக்ளோதோம்ஸ்னா என்ன, கோல்டு பிளட்டட் அனிமல். அப்படின்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டண்ட்டான பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணாத உயிரினங்கள். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. தே லேக் த கெப்பாசிட்டி டு ரெகுலேட் தேர் பாடி டெம்பரேச்சர். ஓகே, சரி. இங்கே செக்ஸஸ் ஆர் செப்பரேட், தட் வி ஆல்ரெடி நியூ. இதில் மேல் கோண்ட்ரோசைட்ஸ் இருக்குல்ல,
அதில் வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் ஃபின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பின்ஸ் இருக்கும். அந்த ஃபின்ஸ் என்ன பண்ணுன்னா கிளாஸ்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் இந்த கிளாஸ்பர்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்னாவே நீங்கள் கோண்ட்ரோசைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? அண்ட் இதில் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கேரக்டர் இதை பொறுத்த வரையும். அதாவது இந்த ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விவிபாரஸ் கண்டிஷன் அப்படின்றது கோண்ட்ரோசைட்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா மீன் எல்லாமே முட்டை போடக்கூடியது, ஆனால் இது மட்டும்தான் குட்டி இருக்கக்கூடியது. ஓகேவா? விவிபாரஸ்னா என்ன? தே கிவ்ஸ் யங் ஒன் டைரக்ட் பர்த். டைரெக்டாகவே வந்து என்ன பண்ணிடும், அந்த குட்டி என்னிடக்கூடியதாக இருக்கும். அதுதான் விவிபாரஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? சரி, அதாவது கோண்ட்ரோசைட்ஸில் விவிபாரஸ் கண்டிஷன் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கோலியோடான் அப்படின்றது டாக் ஃபிஷ்ஷு அண்ட் ஃப்ரெஸ்டிஸ் அப்படின்றது ஷா ஃபிஷ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் வந்து 2026 ரீநீட்டுக்குன்னு படித்தேன்னா எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அது. பட் இப்போ ரொம்ப ஒரு அடுத்த வருஷம் நான் வந்து நீட் எழுத போகிறேன், 2027 நான் எழுத போகிறேன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரே தடவை எனக்கு ஞாபகம் வந்துன்னுலாம் நினைக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நீங்கள் வந்து ஐயோ எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நம்ம மெமரின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்கள் அதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ஞாபகப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா அது நல்லாவே பதிஞ்சிடும். ஓகே, சரி. அடுத்து வந்து இந்த இடத்துல கிரேட் ஒயிட் ஷார்க் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து ட்ரைகான் வந்து ஸ்டிங்ரே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கோண்ட்ரோசைட்ஸ் ஃபிஷ்ஷஸ். அடுத்து இன்னொன்று, இப்போ நம்ம சாப்பிட்ற நார்மலான அந்த நம்ம சாப்பிட்ற மீனெல்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஸ்டியோசைட்ஸில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் ஃபிஷ்ஷும் வரும், நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷும் வரும். இதில் எண்டோஸ்கிலிட்டன் அப்படின்றது போனி எண்டோஸ்கிலிட்டன். ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னா ஆஸ்டியோசைட்ஸ்னால் போன் செல்ஸ்ன்னு அர்த்தம். போன் செல்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு வந்து இப்போ அந்த லெசன் புக்கில் இருக்காது, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் அது இருக்காது. பட் இதுக்கு முன்னாடி வந்து அந்த டிஷ்யூவில் அது இருந்துச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. பாடியும் ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். ஆனால் என்ன கேரக்டர், ஆஸ்டியோசைட்ஸை இந்த கோண்ட்ரோசைட்ஸோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிப்பார், கோண்ட்ரோசைட்ஸில் மவுத்துன்றது வென்ட்ரலாக இருந்துச்சா? இதில் பார், மவுத் மோஸ்ட்லி டெர்மினல். ஏன்னா நீ எல்லா மீன்லேயும் முனையில் இருக்கும், வாய் முனையில் இருக்கும். கரெக்டாக? ஷார்க்குக்கெலாம் கீழே இருந்து, இதுக்கு முனையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தே ஹாவ் 4 pairs ஆஃப் கில்ஸ். இது ரொம்ப முக்கியம். அந்த 4 pairன்ற வார்த்தை இருக்குல்ல, அது கொஸ்டினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே பாரு ஓப்பர்குளம் இருக்குன்றாங்க. அப்படின்னா கில் கவர் இருக்குது. அங்கே இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க ஓப்பர்குளம் இல்லை, எங்கே இருக்குது. ஓகே, அங்கே மவுத் வந்து வென்ட்ரல், இங்கே வந்து டெர்மினல். அடுத்து பாரு ஸ்கின்னில் அங்கே ஏதாவது ஸ்கேல்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? ஸ்கேல்ஸ் டிவைடுன்னு படித்தோம். இங்கே சைக்ளாய்டு ஆர் டீனாய்டு ஸ்கேல்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர். இங்கே எதுவும் கொஷின் கேட்கல, பட் திரும்பவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே ஏர் பிளாடர் இல்லை, இங்கே ஏர் பிளாடர் இருக்குது. அதனால் என்ன பண்ண தேவையில்ல, தொடர்ந்து ஸ்விம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தே ரெகுலேட் பயான்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஹார்ட் இஸ் 2 chamber. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், சேம். மற்றதெல்லாம் ஓகே, கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் தான். செக்ஸை செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் யூஸ்வலி எக்ஸ்டர்னல். இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி ஓவிபாரஸ்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கோண்ட்ரோசைட்ஸில் நம்ம படிக்கும்போது என்னென்னு படித்தோம்? விவிபாரஸ்ன்னு படித்தோம். ஓகேவா? சரி, இதெல்லாமே ஏகப்பட்ட மீனுடைய பேர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் நீட் 2026 கேட்டிருந்தாங்க. எக்ஸோய்டஸ் ஃப்ளையிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஹிப்போ கேம்பஸ் ஹார்ஸ், ஷீ ஹார்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இதெல்லாமே வந்து மெரைன், ஃப்ரெஷ் வாட்டர், ஆற்று மீன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏரி மீன். இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இல்லை வளர்ப்பு மீனை பார்க்கலாம். அதில் லேபியோ ரோஹோ மீன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் கிளாரியஸ், இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர். ஆனால் நம்ம வந்து அழகுக்காக வளர்க்கக்கூடிய மீன்கள் இருக்கும். இந்த வருஷம் இதுலேருந்து PYQ ஓகே 2026 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபைட்டிங் ஃபிஷ் கேட்டிருந்தாங்க, ஏஞ்சல் ஃபிஷ் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் எந்த கிளாஸ்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே எங்கே வருதுன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஆஸ்டியோசைட்ஸ். ஓகேவா? சரி, அடுத்து இதோட நம்ம அந்த சூப்பர் கிளாஸ் ஃபிஷ்ஷை முடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை கிளாஸ் பார்த்துருக்கோம்? 3. என்னென்ன? சைக்ளோஸ்டோமேட்டா, கோண்ட்ரோசைட்ஸ், ஆஸ்டியோசைட்ஸ். கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலேயும் குறிப்பாக கோண்ட்ரோசைட்ஸை ஆஸ்டியோசைட்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்படி படிக்கணும்? மவுத் வந்து வென்ட்ரல், டெர்மினல். அங்கே ஓப்பர்குளம் இருக்காது, இங்கே இருக்கும்.
ஓகே, அங்கே ஏர் பிளாடர் இருக்காது, இங்கே இருக்கும். அங்கே வந்து கோண்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்லும்போது அங்கே கார்ட்லேஜஸ் இருக்கும், இங்கே போன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஆம்ஃபிபியா. இதுக்கப்புறம் குயிக்காக பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆம்ஃபிபியான்னு சொல்லும்போது ஃப்ராக் நமக்கு ஒரு தனி லெசனாகவே இருக்குது. நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சரி, தண்ணிலையும் வாழும், நிலத்தில் வாழுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இதில் பாடி வந்து டிவிசிபிள் இன்டூ ஹெட் அண்ட் ட்ரங்க்னு பிரிஞ்சிருக்கும். ஓகே, அதுதான் டிம்ஃபானம் தான் அந்த காதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இது ரெப்ரசன்ட்ஸ் தி ஏர். அப்போது ஒரிஜினலாக நமக்கு ஏற்ற மாதிரி காது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அங்கே டிம்ஃபானம் தான் அந்த ஸ்ட்ரக்சராக இருக்குது. அப்புறம் இதில் எலிமெண்ட்ரி கெனால், யூரினரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக், இந்த மூணுமே எது எலிமெண்ட்ரி கெனால், ஓகே, அதாவது ஃபுட் பைப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து யூரினரி இது, அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ட்ராக். இது மூணும் ஒரு காமனான சேம்பரில் ஓப்பன் ஆகும். அதுக்கு பேர் க்ளோக்கா. இந்த க்ளோக்கா வழியாக தான் வந்து பாடியிலேருந்து எல்லாம் வெளியில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன்ன்றது லங்ஸ், கில்ஸ் மூலமாக நடக்கும். ஏன் சார் நீங்கள் இதில் கில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் வாழும்போது கில்ஸ் அதுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக இருக்கும். லங்ஸ் அப்படின்றது வந்து லங்ஸ் அண்டா ஸ்கின்னு. இப்போ கிட்டத்தட்ட வந்து 3 விதமான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே ஹார்ட் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி 3 சேம்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்ட்ரியம், 1 வென்ட்ரிக்கல் இருக்கும். ஸோ இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுவும் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் தான். மற்றதான் அவங்களுக்கு தெரியுமே, செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், ஓவிபாரஸ் அகைன் என்ன வந்துடுச்சிங்க, ஓவிபாரஸ். டெவலப்மெண்ட் வந்து டைரக்ட், ஏன்னா நம்ம இன்டைரக்ட், ஏன்னா லார்வா படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம இந்த தவளையை பற்றி படிக்கும்போது அந்த என்னன்னு சொல்லுவோம், அதுக்கு டேட்போல் படிச்சிருப்போம். ஓகே, குட். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ரானா, அதாவது நார்மலாக நம்ம சொல்கிற ரானா டைக்ரினா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக் ஸ்பீஸு. அண்ட் ஹைலா அப்படின்றது மரத்தில் வாழக்கூடிய ஃப்ராகு. சாலமேண்ட்ரா, இது வந்து சாலமேண்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இஸ்தியோஃபைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. லிம்ப்லெஸ் ஆம்ஃபிபியன், இது ஒரு PYQ, இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. லிம்ப்லெஸ் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா லிம்ப்னா கை கால்கள், அது இல்லாத ஒரு ஆம்ஃபிபியன் அப்படின்னா நம்ம இஸ்தியோஃபைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, அடுத்து கிளாஸ் ரெப்டைல். ஸோ ரெப்டைல் அப்படின்னாவே நம்ம வந்து பாம்பு, பல்லி, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியலாக இருக்கும். பாடி வந்து ரொம்ப ட்ரை அண்ட் கன்ஃபைன்டு ஸ்கின் இருக்கும். எபிடெர்மல் ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்கியூட்ஸ் இருக்கும். தெரியும்ல, நீங்கள் இந்த ஓனாலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த முதலை, அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது இருக்கும். அண்ட் இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் கிடையாது. அதுக்கு பதிலாக டிம்ஃபானம் தான் அதனுடைய காதை ரெப்ரசன்ட் பண்ணுது. போத் ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் ரெண்டுத்துலையுமே டிம்ஃபானம் அப்படின்றது இயரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் லிம்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 பேர், கை 2, கால் 2ன்னு இருக்கும். ஹார்ட் நான் சொன்ன மாதிரி இதுலேயும் 3 சேம்பர் தான். அண்ட் சம்டைம்ஸ் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரோக்கடைலலாம் பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் ஹார்ட் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ரெப்டைலில் குரோக்கடைலில் மட்டும் 4 சேம்பர் இருக்கும். நிறைய சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. இதுவும் பைக்ளோதோம்ஸ் தான். அப்போ இதுவரையும் நம்ம படித்த வெர்டிபிரேட்ஸ் கிளாஸில் எல்லாமே இதுவரையும் என்னவாக இருக்குது, பைக்ளோதோம்ஸ். அப்போ எங்கே தான் சார் இதில் வந்து ஹோமியோதோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா கிளாஸ் ஏவ்ஸும் கிளாஸ் அடுத்து மேமல்ஸும் தான் இந்த இடத்துல வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்னேக்ஸ் அண்ட் லிசார்ட்ஸ் வந்து அந்த ஸ்கின் காஸ்ட்ன்ற ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, தோல் உரியுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஊரில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பினுடைய தோல் அப்படியே இருக்கும், அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்கின் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அந்த இன்டர்னல்ஸ் இருக்கும். அண்ட் ஓவிபாரஸ், எஸ், முட்டை போடக்கூடியது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெவலப்மெண்ட் வந்து டைரெக்டாக இருக்கும், ஏன்னா எந்த பெரிய பாம்பு பார்த்தாலும் சின்ன பாம்பு அதே மாதிரி தான் இருக்கும், லார்வாலாம் இருக்காதுங்க. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் திடீர்னு வந்துடும். ஓகே, சரி சார், இவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்கே, இவ்வளோத்தையும் நான் படிக்கணுமா அப்படின்னா சிலதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே டர்ட்டிலுக்கும் டார்டாய்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா? டர்ட்டில் அப்படின்னா எங்கே அதிகமாக இருக்கும், கடல். டார்டாய்ஸ் அப்படின்றது நிலத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கெமிலியான் அப்படின்றது வந்து ட்ரீ லிசார்ட், பல்லி, மரபல்லி. அண்ட் கார்டன் லிசார்ட் அப்படின்றது கேலோட்டஸ். ஓகே, குரோக்கடைல் தெரியும், அலிகேட்டர்ஸ் தெரியும். குரோக்கடைலுக்கும் அலிகேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?
ஒரு ஸ்னவுட் மாதிரி இருக்கும், முனைய சின்னதாக அது நேரோவாக ஒரு வாய் இருக்கும், உள்ள மேலே ஸ்டவுட் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெமிடாக்டைலிஸ் வால் லிசார்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோப்ரா பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, பங்காரஸ் அப்படி தெரியும், வைப்ரஸ், இதெல்லாம் உங்களால் ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாமே ரெப்டைல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ஃபைனலாக இன்னும் ரெண்டு ஃபைலம் இருக்குது, சாரி கிளாஸ் இருக்குது. ஒன்று ஏவ்ஸ், பறக்கிறத தான் நம்ம ஏவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு முக்கியம் அதில் ஃபெதர்ஸ் இருக்கிறது. ஆனால் எல்லா பேர்ட்ஸும் பறந்துடாது. ஆஸ்ட்ரிச் வந்து ஒரு ஃபைட்லெஸ் பேர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு கொஷின் வந்து எல்லோரும் இந்த ஆஸ்ட்ரிச் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. பென்குயினுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன காம்படிஷன் இருந்திருக்கும். 2026 அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர். ஓகே, அடுத்து வந்து தே போசஸ் பீக்கு. ஓகே, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற அந்த 4 limbs வந்து விங்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும் பறக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இதனுடைய ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும், ஆனால் ஆயில் கிளாண்டு மட்டும்தான் இருக்கும் இதில். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து எண்டோஸ்கெலிட்டன்ன்றது ஃபுல்லி ஆசிபைட், அதாவது போன்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த போன்ஸ்லேயும் சின்ன சின்ன ஏர் கேவிட்டிஸ் இருக்கும், நிமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் பறக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, டைஜஸ்டிவ் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ்னுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சாம்பர் இருக்கும். ஒன்று க்ராப், இன்னொன்று கிசார்ட். இது கொஷின் கேட்பாங்க, எந்த கிளாஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸில் க்ராப் கிசார்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸில் நம்ம பார்க்கலாம், பட் அது வந்து வெர்டிபிரேட்ஸில் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அகைன் உங்களுக்கு தெரியும் 4 சாம்பர். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 கிளாஸுமே 4 சாம்பர். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் தான், ஹோமியோதெர்மஸ்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். ஹோமியோதெர்மஸ்னால் என்ன அர்த்தம்? அப்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணும். அப்படியே கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னா பைக்ளோதெர்ம்ஸ்னால் கான்ஸ்டண்ட்டான பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணாது. ஓகேவா, சரி. ரெஸ்பிரேஷன் வந்து லங்ஸ் மூலமாக நடக்கும். ஏர் சாக்ஸ் வந்து லங்ஸோட கனெக்டடாக இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஓவிபாரஸ், இதுவும் டைரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பறவைகளை பார்க்கும்போது சின்னது எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம பெருசு பார்க்கும் மாதிரி இருக்கும். ஓகே, சரி. இதில் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தா இந்த வருஷம் கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த இடத்துல, ஆப்டிடோனைட்ஸ், அதாவது பென்குயின் அப்படின்றது. ஸோ இந்த வருஷம் ஒரு கதை மாதிரி கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா அது பறக்காது, மற்றதெல்லாம் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உடனே ஆஸ்ட்ரிச்சுன்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஆனால் ஆன்சர் வந்து பென்குயின். ஓகே, சரி. லாஸ்ட்டாக பார்க்குற ஒரு ஃபைலம், சாரி கிளாஸ், மேமாலியா. ஸோ நம்ம எல்லாருமே வரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் மேமரி கிளாண்ட் இருக்கிறது தான் இதுக்கு அந்த பேர் கொடுத்தது, மில்க் ப்ரொடியூசிங் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மற்றபடி 2 நம்மளை பற்றி நம்மளே படிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் சில உயிரினங்களில் சில சேஞ்சஸ் இருக்கும், அது மட்டும் நம்ம இங்கே பார்த்துட்டா போதும். ஓகே, சரி. காது நம்ம சொல்லுவோம்ல, ஹேரு, அப்புறம் எக்ஸ்டர்னல் இயர்ஸ், இந்த காது மடல் இருக்கிறது. ஓகே, 4 சாம்பர், ஹோமியோதெர்மஸ், இதெல்லாம் ஈஸியாக நம்மளை பற்றிது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதில் வர எல்லாமே விவிபாரஸ் தான். குட்டி மேமல்ஸ்னாவே பால் ஊட்டணும், குட்டி இனக்கூடியது. ஆனால் ஒரே ஒரு மேமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல பிளாட்டிஃபஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்னித்தோரைக்கஸ்ன்னு சொல்கிறது, இதுதான் ஓவிபாரஸாக இருக்கும். சிலது இருக்குது, பட் நம்ம புக்கில் கொடுத்தது இது ஒன்று மட்டும்தான். மற்றது எல்லாமே விவிபாரஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே விவிபாரஸ். ஓகே, இதில் டிரோஃபஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஃப்ளையிங் ஃபாக்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நேம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அப்படின்னு. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃப்ளையிங் ஃபிஷ் படிச்சிருப்போம், அதே மாதிரி ஃப்ளையிங் ஃபாக்ஸ். அப்புறம் மக்கா தெரியும், ரேட்டு தெரியும், கேனிஸ் நம்ம வந்து ஆல்ரெடி டாகை பற்றி படிச்சிருப்போம், ஃபெலிஸ்னா கேட்ஸ்ன்னு படிச்சிருப்போம், எலிஃபஸ் இதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஈக்வஸ் ஆர்ஸ் பற்றி சொல்கிறது, டெல்ஃபினஸ் அதாவது டால்ஃபின், அதுவும் பேர்லேயே டெல்ஃபின், டால்ஃபின். ஓகே, அடுத்து வந்து பெலினோப்டெரா, இது வந்து ப்ளூ வேல், இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு மேமல் லிவிங் இன் வாட்டர் அப்படின்னா நம்ம யாரை சொல்லணும்? ப்ளூ வேல் தான் சொல்லுவோம். ஓகேவா, மற்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே, இதெல்லாம் ஈஸியான கேரக்டர் தான். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு லெசன்லேயே கோர் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன், எந்த ஒரு டேபிள் காலம் தான். இந்த லெசனை படிக்கிறதுக்கு ஒரு யூனிக்கான வேன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 11 ஃபைலமையும் இதே ஆர்டரில் படிச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஏன் படிக்கணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸை
ஒரு ஃபைலம்லேயும் போய் ஒரு ஜென்ரல் கேரக்டர் படித்தா கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்றது படிச்சுக்கணும். ஏன்னா பொரிஃபெராவில் ஆரம்பித்து கார்டேட்டா வரையும் இந்த நேம்ஸ் மக்கப் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். கரெக்டாக பொரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, டீனோஃபெரா, பிளாத்திஹெல்மென்தஸ், ஆச்சிஹெல்மென்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலுஸ்கா, எக்கனோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, கார்டேட்டா. ஸோ இந்த ஆர்டர் வரும்போது தான், ஏன்னா இந்த ஒவ்வொரு கேரக்டருமே எவால்வ் ஆகிருக்கும். இப்போது செல்லார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல். சிமெண்ட்ரியில் ரேடியல், பயோலேட்ரல். சீலமில் வந்து ஆப்சென்ட் இருக்குது. சூடோ சீலம்ன்றது மட்டும் நம்ம ஆச்சிஹெல்மென்தஸ். அதுக்கப்புறம் செக்மெண்டேஷன், ஆப்சென்ட் அண்ட் ப்ரெசன்ட். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஃபஸ்ட்டு 5 ஃபைலமில் ப்ரெசன்ட், செகண்டில் ஆப்சென்ட், ப்ரெசன்ட். அதனால தான் நம்ம நம்பரை 5, 6ன்னு போட்டிருப்போம். இதில் வந்து 6, 5. ஏன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஃபஸ்ட்டு 5 ஃபைலமில் இருக்காது, நெக்ஸ்ட்டு 6 ஃபைலமில் இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஃபைலமில் இருக்காது, நெக்ஸ்ட் 5 ஃபைலமில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இந்த லெசன் எப்போல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த டேபிள் காலம் முடிச்சிடுங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுக்கு அடிஷ்னலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 காலம் போட்டுட்டு, ஒன்று டெவலப்மெண்ட்டுக்கு போட்டுக்குங்க, இன்னொன்று வந்து ஃபெர்டிலைசேஷனை போட்டுக்குங்க. ஸோ எந்தெந்த ஃபைலமில் டெவலப்மெண்ட் டைரெக்டாக இருக்குது, எந்த ஃபைலமில் இன்டைரக்டாக இருக்குது, ஸோ எந்தெந்த ஃபைலமில் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்ன்றதை எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு அது ரிலவெண்ட்டாக ஒரு கேரக்டர் பேஸ்ட் கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா?